மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பதில் ஆந்திர அரசு முழு அளவில் தோல்வியடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடா சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக ஆடியோ வெளியிட்டுள்ள ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் ரோஜா ஆந்திர மாநில அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். அதில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் கனமழை குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதை பொருட்படுத்தாமல் அரசை நிர்வகிப்பவர்களும் அதிகாரிகளும் ஹைதராபாத்துக்கு சுற்றுப்பயணம் சென்று விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷின் தொகுதி மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மக்களுக்கு உதவுவதை மறந்துவிட்டு ஹைதராபாத்தில் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்க தொடங்கிய பின்பு அரசு நிர்வாகம் விழித்துக்கொண்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டதாகவும் ரோஜா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெய்த கனமழை காரணமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன. வெள்ளத்தில் சிக்கியுள்ள சுமார் 3 லட்சம் பேரை மீட்க கடற்படை ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் ஆந்திர மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினரும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர், ட்ரோன்கள், டிராக்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.